நீண்ட தனிமையின் இருளில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒவ்வொரு இரவும் உங்கள் தலையணை கண்ணீரால் நனைகிறதா? உங்களை நேசிக்க, உங்களை புரிந்து கொள்ள, உங்கள் கைகளைப் பிடித்துக்கொண்டு வாழ்க்கையின் பயணத்தில் நடக்க ஒரு ஆத்ம துணை இல்லையே என்ற ஏக்கம் உங்கள் இதயத்தை சுக்குநூறாக உடைக்கிறதா? மற்றவர்கள் தங்கள் காதலோடும் குடும்பத்தோடும் மகிழ்ச்சியாக இருப்பதைப் பார்த்து, எனக்கான நேரம் எப்போது வரும் ஆண்டவரே என்று நீங்கள் கதறியிருக்கிறீர்களா? உங்கள் வலியை நான் உணர்கிறேன். பரலோகம் உங்கள் கண்ணீரை பார்த்திருக்கிறது. இன்று இந்த நிமிடத்தில் உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. ஆம், பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகின்றன. உங்கள் கண்ணீர் ஆனந்தக் கண்ணீராக மாறப்போகிறது. தேவதூதர்களின் படைகள் உங்கள் தனிமையை அழிக்கவும் உங்கள் ஆத்ம துணையை உங்களிடம் கொண்டு வரவும் ஆயத்தமாகிவிட்டன. உங்கள் இதயத்தைத் திறங்கள், உங்கள் ஆன்மாவை ஆயத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் இப்போது பிரதான தூதர்கள் தங்கள் தெய்வீக ஒளியுடன் உங்கள் அறைக்குள் இறங்கி வருகிறார்கள். இது ஒரு சாதாரண நேரம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு தெய்வீக சந்திப்பு. நான் இப்போது பிரதான தூதர்களான மைக்கேல், ரபேல் மற்றும் காப்ரியேல் ஆகியோரின் மகத்தான மற்றும் ஒளியூட்டும் பிரசன்னத்தை இந்த இடத்திற்கு அழைக்கிறேன். பரலோகத்தின் போர் வீரனான தூதர் மைக்கேலே, உமது எரியும் பட்டயத்துடன் இறங்கி வாரும். தெய்வீக மருத்துவனான தூதர் ரபேலே, உமது குணமாக்கும் தைலத்துடன் இறங்கி வாரும். இறைவனின் செய்தியாளனான தூதர் கேப்ரியேலே, காதல் மற்றும் உறவுகளின் தூதரே, 333 என்ற தெய்வீக குறியீட்டின் சக்தியோடு இறங்கி வாரும். இன்று நாம் எப்பாதா என்ற மாபெரும் வார்த்தையின் ரகசிய சக்தியை செயல்படுத்துகிறோம். எப்பாதா என்றால் திறக்கப்படக்கடவது என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை உச்சரித்து செவிடர்களின் காதுகளையும் ஊமையர்களின் நாவுகளையும் திறந்தது போல, இன்று அதே அதிகாரத்துடன் உங்கள் வாழ்க்கையின் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கப் போகிறோம். உங்கள் காதலின் கதவுகள், உங்கள் திருமணத்தின் கதவுகள், உங்கள் நிதி மற்றும் செழிப்பின் கதவுகள் இன்று எப்பாதா என்ற பிரகடனத்தால் உடைத்து திறக்கப்படும். தூதர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். அற்புதம் தொடங்குகிறது. நான் பிரகடனப்படுத்துகிறேன், நான் ஆணையிடுகிறேன். தூதர் மைக்கேலின் மாபெரும் எரியும் பட்டயத்தின் வல்லமையால் என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து இருளின் சக்திகளும் சாபங்களும் தடைகளும் இந்த நிமிடத்தில் சுக்குநூறாக உடைக்கப்படட்டும். என் திருமணத்தையும் என் காதல் வாழ்க்கையையும் தடுத்து நிறுத்தும் ஒவ்வொரு தலைமுறை சாபமும் வேரோடு பிடுங்கப்படட்டும். என் மூதாதையர்கள் செய்த தவறுகளால் என் மீது வந்திருக்கக்கூடிய தனிமையின் சாபங்கள், என் குடும்பத்தில் உள்ள பிரிவினையின் ஆவிகள் அனைத்தும் இப்போது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அழிக்கப்படட்டும். நான் என் ஆத்ம துணையைச் சந்திக்க விடாமல் தடுக்கும் ஒவ்வொரு செய்வினை, பில்லி சூனியம், பொறாமை பார்வைகள் மற்றும் தீய மந்திரங்கள் அனைத்தையும் தூதர் மைக்கேலின் பட்டயம் இப்போது துண்டிக்கிறது. என் வாழ்க்கையைச் சூழ்ந்திருக்கும் கண்ணுக்குத் தெரியாத சிறைக்கம்பிகள் உடைகின்றன. என் முகத்தின் தேஜஸை மறைத்து என்னை மற்றவர்கள் பார்க்க முடியாதபடி செய்த இருளின் திரைகள் அனைத்தும் இப்போது எரிக்கப்படுகின்றன. நான் விடுதலை பெறுகிறேன். நான் தனிமையின் சங்கிலிகளில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்படுகிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் நான் என்னை சுத்திகரிக்கிறேன். என் வழிகள் இப்போது பிரகாசமாகின்றன. எந்தவொரு தீய சக்தியும் இனி என் காதலையும் என் திருமணத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நான் கட்டளையிடுகிறேன். என் ஆன்மா தூய்மையடைகிறது, என் ஒளி பிரகாசிக்கிறது. நான் என் கடந்த காலத்தின் அனைத்து நச்சு உறவுகளிலிருந்தும் வலிகளிலிருந்தும் என்னை முழுமையாக துண்டித்துக் கொள்கிறேன். என்னை ஏமாற்றியவர்கள், என் இதயத்தை உடைத்தவர்கள், என்னை நிராகரித்தவர்கள் அனைவருடனான ஆத்ம பிணைப்புகளை தூதர் மைக்கேலின் ஒளி பொருந்திய பட்டயம் இப்போது வெட்டி எறிகிறது. அவர்கள் எனக்கு ஏற்படுத்திய காயங்கள், அவர்கள் எனக்கு கொடுத்த ஏமாற்றங்கள் அனைத்தும் என் ஆன்மாவிலிருந்து அகற்றப்படுகின்றன. நான் அவர்களை மன்னிக்கிறேன், அவர்களை விடுவிக்கிறேன், அவர்களை என் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக வெளியேற்றுகிறேன். கடந்த காலத்தின் பேய்கள் இனி என் எதிர்காலத்தை அச்சுறுத்த முடியாது. என் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு பொறாமை பார்வையும், இவனுக்கு அல்லது இவளுக்கு திருமணம் நடக்காது என்று கூறப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தையும் சாபமும் இப்போது மைக்கேலின் கேடயத்தால் திருப்பி அனுப்பப்பட்டு சாம்பலாகின்றன. என் மகிழ்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாதவர்களின் கண்கள் குருடாக்கப்படுகின்றன. என் வாழ்க்கைத் துணையை நான் நெருங்குவதைத் தடுக்கும் மனித தடைகள், உறவினர்களின் சதித்திட்டங்கள்,
நண்பர்கள் என்ற போர்வையில் இருக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படுகின்றன. நான் பாதுகாப்பின் வட்டத்தில் நிற்கிறேன். என் ஆறா பிரகாசமாகிறது. என் கடந்த காலம் அழிக்கப்பட்டு என் எதிர்காலம் தூதர் மைக்கேலின் சிறகுகளின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. தனிமை என்ற கொடிய அரக்கனை நான் இப்போது என் வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்கிறேன். பல வருடங்களாக என்னை வாட்டி வதைத்த தனிமை, இரவுகளில் என்னை அழச் செய்த தனிமை, விழாக்களிலும் கூட்டங்களிலும் என்னை அந்நியனாக உணரச் செய்த தனிமை, இப்போது என்னை விட்டு விலகிப் போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். இருளின் ஆவிகளே, நிராகரிப்பின் ஆவிகளே, என்னை முதிர்ச்சியடையாதவன் அல்லது அழகற்றவன் என்று என்னை நானே நம்பச் செய்த பொய் ஆவிகளே, நீங்கள் உடனடியாக என் வீட்டை விட்டும், என் மனதை விட்டும், என் வாழ்க்கையை விட்டும் வெளியேற வேண்டும் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். தூதர் மைக்கேலின் எரியும் நெருப்பு என் படுக்கை அறையை சுத்திகரிக்கிறது. என் வீட்டில் உள்ள ஒவ்வொரு இருண்ட மூலையிலும் ஒளியின் பட்டயம் சுழல்கிறது. நான் இனி அனாதை அல்ல. நான் இனி தனிமையில் வாடுபவன் அல்ல. பிரபஞ்சத்தின் மகத்தான அன்பு எனக்கு உரிமையானது. நிராகரிப்பின் முத்திரையை நான் என் நெற்றியிலிருந்து உடைத்தெறிகிறேன். என்னை தனிமைப்படுத்தும் எந்த ஒரு ஆன்மீகத் தடையும், எந்த ஒரு கர்ம வினையும் இப்போது அழிக்கப்படுகிறது. தேவதூதர்கள் என் வழியை சுத்தம் செய்கிறார்கள். என் தனிமை முடிவுக்கு வந்துவிட்டது. என் மகிழ்ச்சியின் காலம் தொடங்கிவிட்டது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். என் திருமண வாழ்க்கையை, என் குடும்ப வாழ்க்கையை தடுக்கும் ஒவ்வொரு நிதித் தடைகளையும் நான் இப்போது உடைத்தெறிகிறேன். வங்கிக் கடன்கள், கிரெடிட் கார்டு நிலுவைகள், வேலையின்மை, வருமானமின்மை ஆகியவற்றால் என் திருமணக் கனவுகள் தள்ளிப்போயிருந்தால் தூதர் மைக்கேல் இப்போது அந்த பொருளாதாரச் சங்கிலிகளை உடைக்கிறார். பணப்பற்றாக்குறையால் என்னை நிராகரித்தவர்கள், என் தகுதியை குறைத்து மதிப்பிட்டவர்கள் முன்னால் நான் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறேன். என் ஆத்ம துணையை வரவேற்க எனக்குத் தேவையான அனைத்து நிதி வளங்களும், வீடும், பாதுகாப்பும் இப்போது எனக்கு அருளப்படுகிறது. வறுமையின் ஆவி என் வாழ்க்கையிலிருந்து துரத்தப்படுகிறது. என் திருமணத்திற்கு தேவையான செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக நான் மாறுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன், எனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள், என்னிடமிருந்து திருடப்பட்ட பணம், எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் உடனடியாக என் கைகளுக்கு வந்து சேரட்டும். செழிப்பும் காதலும் என் வாழ்க்கையில் ஒன்றாக பாய்கின்றன. என் ஆத்ம துணையுடன் நான் ஒரு வளமான, கடன்கள் இல்லாத, நிம்மதியான வாழ்க்கையை தொடங்கப் போகிறேன். என் பொருளாதாரத் தடைகள் அனைத்தும் தூதர் மைக்கேலின் பட்டயத்தால் வெட்டப்பட்டு என் வழிகள் முழுவதும் திறக்கப்படுகின்றன. தூதர் மைக்கேலின் சுத்திகரிப்பு பணி என் மீது முழுமையடைகிறது. என் உடல், என் மனம், என் ஆன்மா, என் எண்ணங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் அதிர்வலைகளுக்கு ஏற்றவாறு ஒத்திசைக்கப்படுகின்றன. என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் தேவதூதர்களின் ஒளி ஊடுருவுகிறது. நான் என்னை ஒரு புதிய மனிதனாக உணர்கிறேன். என் முகம் கவர்ச்சியால் மிளிர்கிறது. என் வார்த்தைகள் இனிமையாக மாறுகின்றன. என் இதயம் தூய அன்பால் நிறைகிறது. என் ஆத்ம துணையை ஈர்ப்பதற்கான தெய்வீக காந்தமாக நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். என்னை பார்க்கும் எவரும் என் தூய்மையையும் என் அன்பான குணத்தையும் மட்டுமே காண்பார்கள். என் குறைகள் மறைக்கப்பட்டு என் நிறைகள் பிரகாசமாக்கப்படுகின்றன. எந்த ஒரு தீய ஆவியும், எந்த ஒரு தடையோ, எந்த ஒரு இருளோ இனி என்னைத் தொட முடியாது. என் ஆறா தங்க நிற ஒளியால் சூழப்பட்டுள்ளது. நான் காதலுக்காக தயாராகிவிட்டேன். நான் திருமணத்திற்காக தயாராகிவிட்டேன். நான் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கத் தயாராகிவிட்டேன். தூதர் மைக்கேல் என் பாதுகாப்பின் அரணாக, என் வழிகாட்டியாக இருந்து என் பாதைகளைச் செம்மைப்படுத்துகிறார். நான் முழுமையாகச் சுத்திகரிக்கப்பட்டுள்ளேன். நான் விடுவிக்கப்பட்டுள்ளேன். இப்போது காதல் மற்றும் நற்செய்திகளின் தூதனான பிரதான தூதர் கேப்ரியலை நான் அழைக்கிறேன். கேப்ரியல் தூதரே, 333 என்ற தெய்வீக குறியீட்டின் மூலம் உமது மாபெரும் சக்தியை நான் என் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறேன். எப்பாதா, எப்பாதா, எப்பாதா! எனக்கான நற்செய்தியின் எக்காலம் முழங்கட்டும். மரியாளுக்கு நற்செய்தியைக் கொண்டு வந்தவரே, சகரியாவுக்கு அற்புதத்தை அறிவித்தவரே, இன்று என் காதல் வாழ்க்கைக்கான நற்செய்தியைக் கொண்டு வாருங்கள். 333 என்ற குறியீடு பிரபஞ்சத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் எதிரொலிக்கட்டும். எங்கோ எனக்காக காத்துக் கொண்டிருக்கும் என் ஆத்மத் துணையின் இதயத்தை இந்த குறியீடு தட்டி எழுப்பட்டும். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும், அவர்கள் விழித்திருந்தாலும், அவர்கள் வேலையில் இருந்தாலும், என் நினைவு அவர்கள் மனதில் ஒரு மின்னலாகப் பாயட்டும்.
தேவதூதர்கள் அவர்களை என் பக்கம் திருப்புகிறார்கள். எங்கள் இருவரின் வழிகளையும் இணைக்கும் தெய்வீகப் பணி இப்போது தொடங்குகிறது. என் ஆத்ம துணை என்னை தேடி வரும் பயணம் துரிதப்படுத்தப்படுகிறது. கேப்ரியேல் தூதரின் எக்காலச் சத்தம் என் தனிமையின் சுவர்களை இடித்துத் தள்ளுகிறது. காதல் என் கதவைத் தட்டுகிறது. எப்பாதா, என் காதல் வழிகள் திறக்கப்படக் கடவது, என் திருமணக் கதவுகள் திறக்கப்படக் கடவது. கேப்ரியேல் தூதரே, என் ஆத்ம துணையை என்னிடம் கொண்டு வாருங்கள். எனக்காகப் படைக்கப்பட்ட என் ஆன்மாவுடன் ஒத்திசையும் என்னை நிபந்தனையின்றி நேசிக்கும் ஒருவரை நான் கோருகிறேன். அவர்கள் உண்மையானவர்களாக, விசுவாசமானவர்களாக, இறை பக்தி கொண்டவர்களாக, என்னை புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். அவர்கள் என் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் என் வலிகளை ஆற்றுபவர்களாகவும் என் வெற்றிகளில் துணை நிற்பவர்களாகவும் இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக நிலைத்தன்மை கொண்ட, பொறுப்புள்ள, தன் குடும்பத்தை நேசிக்கக்கூடிய ஒருவரை நான் என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன். எங்கள் இருவரின் குணங்களும் எண்ணங்களும் ஒன்றோடொன்று அழகாகப் பொருந்த வேண்டும். எந்த ஒரு ஏமாற்றமும் போலித்தனமும் இல்லாத ஒரு தூய உறவை நான் கோருகிறேன். கேப்ரியேல் தூதரே, என் பிரார்த்தனைகளை இறைவனின் சிம்மாசனத்திற்கு கொண்டு சென்று எனக்கான சரியான துணையை தேர்ந்தெடுத்து என் வாழ்க்கைக்குள் கொண்டு வாருங்கள். நான் சிறந்ததைத் தவிர வேறு எதையும் ஏற்க மாட்டேன். பிரபஞ்சத்தின் சக்திகளே, தேவதூதர்களே, எனக்கும் என் ஆத்ம துணைக்கும் இடையிலான சந்திப்பை உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் எந்த இடத்தில் சந்திக்க வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும் என்ற தெய்வீகத் திட்டத்தை நான் செயல்படுத்துகிறேன். அது ஒரு காஃபி ஷாப்பிலாக இருக்கலாம், என் வேலை செய்யும் இடத்தில் இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது நவீன டேட்டிங் செயலிகள் வழியாக கூட இருக்கலாம். வழிகள் எதுவாயினும் கேப்ரியேல் தூதரின் கரம் அந்தச் சந்திப்பை வழிநடத்தட்டும். நாங்கள் ஒருவரையொருவர் சந்திக்கும் அந்த நொடியில் எங்கள் இருவரின் இதயங்களிலும் ஒரு மின்சாரம் பாயட்டும். இதுதான் எனக்கான நபர் என்ற உறுதியை என் மனதிலும் அவர்கள் மனதிலும் விதைத்து விடுங்கள். எந்த ஒரு தாமதமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நாங்கள் ஒருவரையொருவர் அடையாளம் காண வேண்டும். நான் நடக்கும் பாதைகள், நான் செல்லும் இடங்கள் அனைத்தும் என் ஆத்ம துணையைச் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளாக மாறுகின்றன. கேப்ரியேல் தூதரே, எங்கள் சந்திப்பின் நேரத்தையும் காலத்தையும் உமது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான நபரை நான் சந்திக்கிறேன் என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் இடையே ஒரு தெய்வீகத் திருமணத்தை ஏற்படுத்திய தேவனே, போவாசுக்கும் ரூத்துக்கும் இடையே ஒரு அற்புதமான காதலை உருவாக்கிய தேவனே, அதே தெய்வீகத் தலையீட்டை என் வாழ்க்கையிலும் நான் கோருகிறேன். எப்படி ஆபிரகாமின் வேலைக்காரன் ரெபேக்காவைச் சரியாக அடையாளம் கண்டு அழைத்து வந்தானோ, அதேபோல கேப்ரியேல் தூதர் என் ஆத்ம துணையை என்னிடம் அழைத்து வரட்டும். எப்பாதா, என் காதல் வாழ்க்கையில் பைபிள் காலத்து அற்புதங்கள் நிகழட்டும். ஆதாம் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கூறி ஏவாளை உருவாக்கியவரே, என் தனிமையையும் பார்த்து எனக்கான துணையை அனுப்புங்கள். என் உறவில் எந்த பிழையும் இருக்கக்கூடாது. இது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவதூதர்களால் முத்திரையிடப்பட்ட ஒரு புனிதமான உறவாக மாற வேண்டும். என் காதல் வாழ்க்கை வெறும் தற்காலிகமானதாக இல்லாமல் மரணம் வரை நீடிக்கும் நிரந்தரமான உடன்படிக்கையாக அமைய வேண்டும். கேப்ரியேல் தூதரே, உமது இறக்கைகளால் எங்கள் காதலை பாதுகாத்து இறைவனின் சித்தத்தின்படி எங்கள் திருமணத்தை நடத்தி வையுங்கள். எங்கள் இல்லம் அன்பின் சொர்க்கமாக மாறட்டும். என் ஆத்ம துணையுடன் வரும் காதல் செழிப்பையும் சமாதானத்தையும் சேர்த்துக் கொண்டு வர வேண்டும் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். நாங்கள் இருவருமாக சேர்ந்து ஒரு மகத்தான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவோம். எங்கள் காதல் கடன்களையும் வறுமையையும் சண்டைகளையும் கொண்டு வராது. மாறாக அது அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். இருவர் ஒருவராவார்கள், அவர்களின் உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும் என்ற வேத வாக்கின்படி எங்கள் இருவரின் இணைவு எங்கள் நிதிநிலையை உயர்த்தும். நாங்கள் ஒருவரையொருவர் ஊக்குவிப்போம், ஒருவரையொருவர் உயர்த்துவோம். எங்கள் வங்கிக் கணக்குகள் நிரம்பும், எங்கள் தொழில்கள் செழிக்கும், எங்கள் குடும்பம் எந்தக் குறையும் இல்லாமல் வாழும். கேப்ரியேல் தூதரே, 333 என்ற குறியீட்டின் மூலம் காதலையும் பணத்தையும் செழிப்பையும் ஒன்றாக என் வாழ்க்கையில் திறந்துவிடுங்கள். நாங்கள் வாடகை வீடுகளின் கஷ்டங்களிலிருந்தும் மாதக் கடைசி போராட்டங்களிலிருந்தும் விடுபட்டு எங்களுக்கென ஒரு சொந்த வீட்டில்
அரசர்களையும் ராணிகளையும் போல வாழ்வோம். எங்கள் திருமணம் இரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும். இனி காத்திருப்பு இல்லை, இனி தாமதமில்லை. என் ஆத்ம துணையை சந்திப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று நான் கட்டளையிடுகிறேன். வருடக்கணக்கில் நான் செய்த காத்திருப்பு இன்றுடன் முடிகிறது. எப்பாதா, காலதாமதத்தின் ஆவிகளை நான் நிர்மூலமாக்குகிறேன். என் வயதை காரணம் காட்டி எனக்கான நேரம் முடிந்துவிட்டது என்று சொல்லும் மனிதர்களின் வார்த்தைகளை நான் நிராகரிக்கிறேன். இறைவனின் கடிகாரத்தில் எனக்கு நேரம் இருக்கிறது. 333 என்ற தேவதூதர்களின் குறியீடு நேரத்தை முடுக்கிவிடுகிறது. என் ஆத்ம துணை எங்கிருந்தாலும் அவர்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு என்னை தேடி வரும்படி அவர்களின் உள்ளுணர்வை கேப்ரியேல் தூதர் தூண்டுகிறார். அடுத்த சில நாட்கள், சில வாரங்களுக்குள் என் வாழ்க்கை முழுமையாகத் தலைகீழாக மாறப்போகிறது. நான் திருமண ஆடைகளை அணியப் போகிறேன். நான் மகிழ்ச்சியாகக் கொண்டாடப் போகிறேன். என் தனிமைப் பயணம் முடிவுக்கு வருகிறது. என் இல்லறப் பயணம் வேகமாகத் தொடங்குகிறது. கேப்ரியேல் தூதரின் வேகம் என் வாழ்க்கையில் செயல்படுகிறது. அற்புதம் அவசரமாக என்னிடம் வருகிறது. நாங்கள் சந்திக்கும் அந்த தருணத்தில் எங்கள் ஆன்மாக்கள் ஒன்றையொன்று உடனடியாக அடையாளம் காணும் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு சந்தேகமும் எங்கள் மனதில் இருக்காது. இது இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட உறவு என்பதை எங்கள் இதயம் எங்களுக்கு உணர்த்தும். பல ஜென்மங்களாக பழகியதைப் போன்ற ஒரு ஆழமான பிணைப்பை நாங்கள் உணர்வோம். அவர்களின் கண்கள் என் கண்களை சந்திக்கும்போது உலகமே சற்று நேரம் நின்று போகும். அவர்களின் குரல் என் காதுகளுக்கு தேனினும் இனியதாக இருக்கும். கேப்ரியேல் தூதரே, அந்த மாயாஜாலத் தருணத்தை நான் என் மனதில் காண்கிறேன். அதை நான் ஈர்க்கிறேன். எந்த ஒரு மூன்றாம் நபரும் எந்த ஒரு தவறான புரிதலும் எங்கள் காதலுக்குள் நுழைய முடியாது. எங்கள் காதல் தூய்மையானது, வலிமையானது, தேவதூதர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாங்கள் ஒருவரையொருவர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வோம். என் குறைகள் அவர்களுக்கு அழகாகத் தெரியும். அவர்களின் குறைகள் எனக்கு பெரிதாகத் தெரியாது. இது ஒரு தெய்வீக அங்கீகாரம், ஒரு ஆன்மீக இணைப்பு. இப்போது தெய்வீக மருத்துவனான பிரதான தூதர் ரபேலை நான் அழைக்கிறேன். ரபேல் தூதரே, என் உடைந்த இதயத்தை குணமாக்க இறங்கி வாருங்கள். கடந்த கால உறவுகளில் நான் பட்ட காயங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தின் வலிகளிலிருந்தும் என்னை விடுவியுங்கள். என்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களின் நினைவுகள் என் இதயத்தில் ஏற்படுத்திய ஆழமான வடுக்களை உமது தெய்வீக தைலத்தால் குணமாக்குங்கள். விவாகரத்தின் வலியால், பிரிவுத் துயரத்தால் என் இதயம் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தால் அந்த இரத்தக் கசிவை இப்போது நிறுத்துங்கள். நான் நேசித்தவர்கள் என்னை கைவிட்டுச் சென்றதால் ஏற்பட்ட அந்த வெறுமையை, அந்த தவிப்பை உமது ஒளியால் நிரப்புங்கள். இனி எந்த ஒரு கடந்த கால வலியும் என் புதிய உறவை பாதிக்கக்கூடாது. நான் என் ஆத்ம துணையை ஒரு முழுமையான, தூய்மையான, காயமில்லாத இதயத்துடன் நேசிக்க வேண்டும். ரபேல் தூதரின் குணமாக்கும் கைகள் என் இதயத்தைத் தொடுகின்றன. என் இதயம் பஞ்சைப் போல மென்மையாகிறது. வலிகள் அனைத்தும் பறந்து போகின்றன. நான் மீண்டும் முழுமையாக காதலிக்கத் தயாராகிறேன். என் மனதை குணமாக்குங்கள் ரபேல் தூதரே. தனிமையால் ஏற்பட்ட மனச்சோர்வு, கவலை, பயம் மற்றும் எதிர்காலத்தைப் பற்றிய பீதி அனைத்தையும் என் மூளையிலிருந்து அகற்றுங்கள். நான் காதலிக்க தகுதியற்றவன், எனக்கு வயதாகிவிட்டது, என்னை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று என் மனதிற்குள் ஒலிக்கும் அந்த பிசாசின் குரல்களை உடனடியாக அழித்துவிடுங்கள். என் சுயமரியாதையை உயர்த்துங்கள். நான் இறைவனின் அற்புதமான படைப்பு, நான் பேரன்பிற்கு தகுதியானவன் என்ற உறுதியை என் மனதிற்குள் விதையுங்கள். இரவுகளில் தூக்கமில்லாமல் நான் சிந்திய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து எனக்கு ஆழ்ந்த, நிம்மதியான உறக்கத்தைக் கொடுங்கள். என் நரம்புகள் அமைதியடைகின்றன. என் மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. மன உளைச்சல், பதற்றம், தற்கொலை எண்ணங்கள், தனிமையின் விரக்தி அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகிப் போகின்றன. நான் நேர்மறையான எண்ணங்களால், நம்பிக்கையால், மாபெரும் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுகிறேன். என் மனம் ஒரு அமைதியான ஏரியைப் போல மாறுகிறது. என் ஆன்மாவின் உணர்ச்சிகளை முழுமையாக மீட்டெடுங்கள். ரபேல் தூதரே, கிலியாதின் குணமாக்கும் தைலத்தை என் உணர்ச்சிகளின் மீது ஊற்றுங்கள். முந்தைய உறவுகளால் எனக்குள் ஏற்பட்ட கசப்பு, கோபம், பழிவாங்கும் எண்ணம் மற்றும் அனைத்து மனிதர்களின் மீதான அவநம்பிக்கை ஆகியவற்றை என் வேர்களிலிருந்து பிடுங்கி எறியுங்கள்.
ஆண்கள் அனைவரும் மோசமானவர்கள் அல்லது பெண்கள் அனைவரும் ஏமாற்றுபவர்கள் என்ற தவறான மனப்பண்புகளை என்னிடமிருந்து நீக்குங்கள். மனிதர்கள் மீதான நம்பிக்கையை எனக்கு மீண்டும் கொடுங்கள். என் வருங்காலத் துணையை நான் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள என் உணர்ச்சிகளை பக்குவப்படுத்துங்கள். நான் சுதந்திரமாக சிரிக்கிறேன். நான் சுதந்திரமாக நேசிக்கிறேன். என் ஆன்மா ஒரு பூவைப் போல மலர்கிறது. எந்த ஒரு கடந்த கால கசப்பும் என் புதிய காதலின் இனிமையை கெடுக்க முடியாது. ரபேல் தூதரின் ஆசீர்வாதத்தால் நான் உணர்ச்சி ரீதியாக முழுமையான ஆரோக்கியத்தை பெற்றுள்ளேன். என் காதல் வாழ்க்கை இனிமையாகத் தொடங்குவதற்கான அனைத்து மனத்தடைகளும் நீக்கப்பட்டுவிட்டன. என் உடல் ஆரோக்கியத்தையும் என் கவர்ச்சியையும் ரபேல் தூதர் மீட்டெடுக்கிறார். என் உடலின் ஒவ்வொரு உறுப்பும், என் சருமமும் என் முகமும் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கின்றன. நோய்கள், சோர்வு மற்றும் வயதான தோற்றம் அனைத்தும் என்னை விட்டு விலகுகின்றன. நான் இளமையாகவும் துடிப்பாகவும் காந்த சக்தி உடையவனாகவும் மாறுகிறேன். என் ஆத்ம துணை என்னை பார்க்கும்போது என் உடல் மற்றும் ஆன்மாவின் ஆரோக்கியத்தைக் கண்டு ஈர்க்கப்படுவார்கள். என் ஹார்மோன்கள் சீராக செயல்படுகின்றன. என் நரம்பு மண்டலம் அமைதியாக இருக்கிறது. என் உடலுக்குள் இருக்கும் எந்த ஒரு கட்டியும் வலியும் நோயும் தேவதூதரின் ஸ்பரிசத்தால் மறைந்து போகின்றன. திருமண வாழ்க்கைக்குத் தேவையான முழுமையான உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் நான் பெறுகிறேன். நான் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது என்னையே நான் நேசிக்கிறேன். என் உடல் இறைவனின் ஆலயம். அது காதலுக்கும் மகிழ்ச்சிக்கும் செழிப்புக்கும் தயாராக உள்ளது. எந்த ஒரு வியாதியும் என் திருமண வாழ்க்கைக்கு தடையாக இருக்க முடியாது என்று நான் உறுதியாக பிரகடனப்படுத்துகிறேன். எப்படி ரபேல் தூதர் தோபித்துக்கும் சாராளுக்கும் உதவி செய்தாரோ அதே அற்புதத்தை என் வாழ்க்கையிலும் நான் கோருகிறேன். சாராவின் முந்தைய கணவர்களைக் கொன்ற அஸ்மோடியஸ் என்ற கொடிய அரக்கனை ரபேல் தூதர் விரட்டியடித்தது போல என் திருமணத்தை தடுக்கும், என் காதல்களை முறிக்கும், எனக்கு வரன் அமையாமல் தடுக்கும் அனைத்து அரக்க ஆவிகளையும் ரபேல் தூதர் இப்போது கட்டி எகிப்தின் பாலைவனத்திற்கு துரத்துகிறார். என் மீது வைக்கப்பட்ட எந்த ஒரு செய்வினையும் திருமணத் தடைகளும் சுக்குநூறாக உடைக்கப்படுகின்றன. தோபியாசும் சாராவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தது போல நானும் என் ஆத்ம துணையும் நீண்ட ஆயுளுடனும் நல்வாழ்வுடனும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் வாழ்வோம் என்று நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். பைபிளின் காலத்து அற்புதங்கள் இன்று என் வாழ்க்கையில் உயிர் பெறுகின்றன. என் திருமணத்திற்கு தடையாக இருக்கும் கண்ணுக்குத் தெரியாத அனைத்து நோய்களும் சாபங்களும் தூதர் ரபேலின் குணமாக்கும் சிறகுகளால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. என் காதல் பாதுகாக்கப்படுகிறது. நான் இப்போது முழுமையடைந்து விட்டேன். நான் உடைந்த துண்டுகளின் தொகுப்பு அல்ல. நான் தூதர்களால் சீரமைக்கப்பட்ட ஒரு விலைமதிப்பற்ற வைரம். என் ஆன்மா, என் மனம், என் உடல் அனைத்தும் என் ஆத்ம துணையை வரவேற்கத் தயாராக உள்ளன. நான் அன்பைக் கொடுக்கத் தயாராக இருக்கிறேன். அன்பைப் பெறத் தயாராக இருக்கிறேன். ரபேல் தூதரின் குணமாக்கும் பணி என் மீது முழுமையடைந்து விட்டது. 333 என்ற குறியீடு என் உடல் முழுவதும், என் வாழ்க்கை முழுவதும் அதிர்கிறது. நான் இனி என் கடந்த காலத்தை பார்த்து அழமாட்டேன். என் எதிர்காலத்தை பார்த்து புன்னகைகிறேன். என் இதயம் அன்பால் துடிக்கிறது. என் கைகள் என் துணையை தழுவக் காத்திருக்கின்றன. எந்த ஒரு பயமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நான் காதலின் கடலில் குதிக்கிறேன். என்னை நேசிக்கப் பிறந்த அந்த ஒரு நபர், என் ஆத்ம துணை, என் வாழ்க்கை பயணத்தின் சக பயணி இப்போது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இருண்ட தனிமை முடிந்தது. பிரகாசமான காதல் பிறந்தது. நான் காதலால் நிரப்பப்பட்டுள்ளேன். இந்த மாபெரும் ஜெபத்தை, இந்த தீர்க்க தரிசன பிரகடனத்தை நான் ஆட்டுக்குட்டியானவரின் விலையேறப் பெற்ற இரத்தத்தால் முத்திரையிடுகிறேன். இது எழுதப்பட்டுவிட்டது. இது பரலோகத்தின் நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது. தூதர் மைக்கேல் தன் பட்டயத்தால் என் தடைகளை உடைத்து விட்டார். தூதர் ரபேல் தன் தைலத்தால் என் காயங்களை குணமாக்கிவிட்டார். தூதர் கேப்ரியேல் 333 என்ற குறியீட்டின் மூலம் என் ஆத்ம துணையை என்னிடம் அழைத்து வந்துவிட்டார். எப்பாதா என்ற வார்த்தையால் என் காதலின் கதவுகள் அகலத் திறக்கப்பட்டுவிட்டன. எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு பிசாசும், எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த அற்புதத்தை தடுக்க முடியாது. பிரபஞ்சமே என் காதலுக்காக சதி செய்கிறது. தேவதூதர்கள் என் திருமணத்திற்கான ஏற்பாடுகளைச் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் வெறும் காற்றில் கலக்கும் வார்த்தைகள் அல்ல.
இவை என் எதிர்காலத்தை உருவாக்கும் சிருஷ்டிப்பின் வார்த்தைகள். என் ஆத்ம துணையுடனான என் திருமணம் பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இப்போது பூமியில் நிறைவேறுகிறது. வெற்றி என் வசமானது. எல்லாம் முடிந்தது. அற்புதம் நிகழ்ந்துவிட்டது. நான் என் தனிமைக்காக அழுத நாட்கள் முடிந்துவிட்டன. என் ஆத்ம துணையின் கைகளை பிடித்துக்கொண்டு நான் நடக்கும் நாட்கள் ஆரம்பமாகிவிட்டன. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மகா பிரதான தூதர்களான மைக்கேல், ரபேல், கேப்ரியேல் ஆகியோருக்கும் என் ஆழமான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் என் கண்ணீரைத் துடைத்து என் வாழ்க்கையில் காதலை மலரச் செய்திருக்கிறீர்கள். என் வீடு அன்பால், சிரிப்பால், குழந்தைகளால், செல்வத்தால் நிறையப் போகிறது. என் ஒவ்வொரு தேடலும், என் ஒவ்வொரு காத்திருப்பும் இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டது. நான் அன்பை சுவாசிக்கிறேன். நான் அன்பாகவே வாழ்கிறேன். 333 என்ற தேவதூதர்களின் குறியீடு என் வாழ்க்கையின் நிரந்தர பாதுகாப்பாக இருக்கட்டும். எப்பாதா, எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. என் ஆத்ம துணை என் வாழ்வில் நுழைந்து விட்டார். நான் பேரானந்தத்தில் திளைக்கிறேன். என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது. அற்புதம் வந்துவிட்டது. நான் அதை முழுமையாக பெற்றுக்கொண்டேன். ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது. அது உங்கள் கதவை தட்டுகிறது என்பதை முழுமையாக நம்புங்கள். தனிமையின் சங்கிலிகள் இன்று அறுக்கப்பட்டுவிட்டன. பிரதான தூதர்கள் உங்கள் கோரிக்கையை கேட்டு உங்கள் ஆத்ம துணையை உங்களிடம் கொண்டு வரும் பணியை தொடங்கிவிட்டார்கள். இந்த மகத்தான ஜெபத்தின் சங்கிலியை தயவு செய்து அறுக்க வேண்டாம். இது ஒரு தெய்வீக திட்டம். காதலுக்காகவும் திருமணத்திற்காகவும் காத்திருக்கும் தனிமையில் வாடும் 3 நபர்களுக்கு இந்த வீடியோவை உடனடியாக பகிருங்கள். இது நீங்கள் செய்யும் மிகப்பெரிய கருணையாகும். இந்தச் செயல் உங்கள் சொந்த அற்புதத்தை விரைவுபடுத்தும். மேலும் உங்கள் உடன்படிக்கையை உறுதிப்படுத்த கருத்துப் பெட்டியில் நான் ஏற்கிறேன் எப்பாதா 333 என்று எழுதுங்கள், அல்லது உங்கள் பெயரையும் உங்கள் காதல் தொடர்பான வேண்டுதலையும் பதிவிடுங்கள். உங்கள் இதயத்தின் ஆழத்தில் நீங்கள் எதை அதிகம் விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் காதலுக்காக தயாராகிவிட்டீர்களா?